ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரேட்டில் ஃபிஷ்ஷஸை ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் ஃபிஷ்ஷஸ் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே மினிமம் 1000 ரூபாயிலேருந்து ஒரு 1500 ரூபாய்க்காவது நீங்கள் ஃபிஷ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வீட்டிலே வச்சு சேல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்கோ க்ரீனு. ஸோ ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் நல்ல ஜெயின் சைஸில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சாவது இருக்கும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸு. மொத்தமாக அப்படின்னு பார்க்கும்போது 3 மேல் 2 ஃபீமேல் இருக்குது. அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250, ஷிப்பிங் காஸ்ட்டோட 300 வரும். மொத்தமாகவே இந்த டப்பில் இருக்கிற குட்டிங்க எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு 300க்கு நான் ஷிப்பிங் பண்ணி தரேன். 3 மேல் 2 ஃபீமேல், ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான ஃபீமேல்ஸாகவே இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வேலூர் போகிற வேலை இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா வேலூர் வழியாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பர்கூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி, ஆம்பூர், பள்ளிக்கொண்டானாலும் சரி, குடியாத்தனாலும் சரி, ஸோ உங்களுக்கு நான் கையிலே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் வித்தவுட் ஷிப்பிங் காஸ்ட்டு. நீங்கள் அதுக்கு 1 ரூபா கூட ஷிப்பிங் காஸ்ட்டு தர தேவையில்ல. ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் மட்டும் இந்த வீடியோவை இருக்கிற மொத்தமாக பார்த்துட்டு ஒரு 2-3 மணிக்கு மேலே தான் நான் கிளம்புவேன். அதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது வெரைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் எல்லோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய கன்ஃபார்மான பேர் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஒன்று ஏதாவது லேஸ் வெரைட்டியில் இருக்கணும், ப்ளூ லேஸ் இல்லாட்டி எல்லோ லேஸாக இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு வெரைட்டி பேராக இருக்கணும். ஸோ இதுவுமே உங்களுக்கு பேர் 100 ரூபா வரும். இதில் எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 மேல் 5 ஃபீமேல் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக ஒரு 20 குட்டி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது தேவைன்னா பெஸ்ட்டு ப்ரைஸை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ மேலுடைய ஸ்கின்னை காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். மெட்டல் எல்லோவாக இருக்கணும், இல்லை ஏதாவது லேஸ் வெரைட்டியாக இருக்கணும். ஸோ எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்பி க்ரீன் பேர் இதுவுமே உங்களுக்கு 100 ரூபா வரும். ஸோ எல்லாமே நான் எடுத்தது ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு இதுவுமே பேர் 100 ரூபா தான் வரும். சைஸு குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 4 பேர் இருக்குது. ஷிப்பிங் காஸ்ட்டோட 450க்கு நான் இதை பண்ணித்தரேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த 4 மேல் 4 ஃபீமேலு அடிஷ்னலாக குட்டிங்க எத்தனை இருக்குதுன்னு பார்த்து நான் குட்டிங்களையும் கொடுத்துட்றேன். ஷிப்பிங் காஸ்ட்டோட உங்களுக்கு 450 தான் வரும். நான் சொன்ன வேலூர் ரூட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 400 ரூபா கொடுத்தா போதும். இந்த 4 பேரையும் நான் கையிலே கொண்டு வந்து கொடுத்துருவேன். 4மே நல்ல சைஸில் இருக்குது ஃபீமேல்ஸும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டா கிளாஸில் 5 மேல் 7 ஃபீமேல் இருக்குது. ஸோ குட்டி 1 2 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 5 மேல் 7 ஃபீமேல். ஸோ உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோட சேர்த்து 550க்கே பண்ணித்தரேன். ஸோ 500 ரூபா ஃபிஷ்ஷு, 50 ரூபா ஷிப்பிங் காஸ்ட் வரும். ஸோ 550 தான். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஒரிஜினலான குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. ஸோ ப்ரீடிங்க்கு எடுத்த ஒரு பார்ட்னர் அவர் வெளியூருக்கு வேலைக்கு போகிறதுனால ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட கொடுத்துட்டாப்புல. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபிஷ் எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கும். பேர் 100 ரூபா அப்படிங்கிறது நார்மல் தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்பினோ ஒயிட்டு. ஸோ குட்டி ஒரு 5-6 குட்டிங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ஒரு 10 குட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 பேர் உங்களுக்கு 3 பேருமே நல்ல குவாலிட்டியான பேர். ஒரே ஒரு மேல் மட்டும் லைட்டாக பெண்டு வந்த மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பெரிய மேல் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காது. உங்களுக்கு ஃபீமேல் 3மே குவாலிட்டியாக இருக்குது. இது வரைக்கும் சொன்ன வெரைட்டி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தனியாக நீங்கள் தேவை அப்படின்னா கூட ஒவ்வொரு பேராக கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பேர் 100 ரூபா தான் வரும். இந்த அல்பினோ ஒயிட்டில் மொத்தமாக ஒரு 3 பேர் இருக்குது. ஒரு 10-15 குட்டி இருக்கும். மொத்தமாக ஒரு 400 ரூபாயே போதும். ஸோ 400 ரூபா அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக இந்த டப்பையே நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். முன்னாடி மெட்டல் எல்லோவா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கேட்டேன்ல, ஸோ பேர் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வெரைட்டியில் தான் இதுவுமே உங்களுக்கு அதே வெரைட்டியில் தான் வரும். இதோட ஃபீமேல்ஸுமே நல்ல ஜெய்ஜாண்டிக்கான சைஸில் இருக்குது. ஸோ மேலுடைய அந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி ஷார்ட் பாடி வெரைட்டியில் வர மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கொட்டையாக இருக்குது ஃபீமேல்ஸ் எல்லாமே. நல்லா உருண்டையாக, நார்மலாக வாலாக இருக்கும். அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் உருண்டையாக இருக்குது. இதுவுமே உங்களுக்கு 3 மேல் 5 ஃபீமேல் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ யாருக்காவது இந்த பக்கம் தருமபுரி சேலம் பஸ்ஸில் வைக்க சொன்னால் கூட நான் உங்களுக்கு பஸ்ஸில் வச்சு விட்டுறேன். இந்த பக்கம் அப்படின்னாக்கா நான் இது பண்ணிக்கலாம். ஒசூர் சைடுமே பஸ்ஸில் பாசிபிள் தான். பாருங்கள், நான் ஷார்ட் பாடின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீமேல்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். பேர் 100 ரூபா வரும். ட்ரியோவாக எடுத்திங்கன்னா 150. ஸோ ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கோரல் ப்ளூ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நிறைய ஃபீமேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இல்லை, குட்டிங்க மட்டும் இருக்குது. மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 25 குட்டிங்க இருக்கும். குட்டிங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸு, செமியடல் சைஸ் தான். 3 மேல் மட்டும் நல்ல குவாலிட்டியான பெரிய சைஸு. மேலே மட்டும் கையில் எடுத்து காட்டுறேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். கோரல் ப்ளூவாக இது என்னன்னு தெரியல, பட் நான் கோரல் ப்ளூ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது சொன்ன வெரைட்டிலேயே, அதாவது அவங்க அனுப்பின லிஸ்ட்லேயே அது ஒன்று தான் கோரல் ப்ளூ மாதிரி தெரியுது. ஸோ அதில் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு ஒரு 20 ஃபிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொரியர் காஸ்ட்டோட 350 வரும்.
அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லாஸ்ட் வெரைட்டி இம்போர்ட்டட் கப்பிலேயே இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க, இதோட ஒரிஜினல் தான். ஸோ இது என்ன வெரைட்டி இருக்கோ அதே வெரைட்டியில் நம்மக்கிட்ட ஃபிஷ் அவைலபிள் இருக்குது. ஃபீமேலுமே ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸில் ஒரு 2-3 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் நல்லா ஜெயின் சைஸ் இருக்குது. ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸில் 3 ஃபீமேல் ஒரு மேல் இருக்கும். ஸோ சேம் எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டி தான். வெரைட்டி பேர் தெரில அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன இது தான். இதுவுமே உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோட சேர்த்து 350 வரும். இதுலேயுமே ஒரு 4 ஃபீமேலு ஒரு 3 மேல், அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷஸ் நிறைய தான் இருக்குது ஒவ்வொரு டபுளையுமே. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் வெரைட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மாலி தான். நார்மலாக நிறைய கொடுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா ப்ரீடிங் சைஸில் தேவை அப்படின்னா உங்களுக்கு 5 பேர் 100 ரூபா வரும். இல்லை சின்ன சின்ன சைஸில் ஃபீடிங் சைஸ் மாதிரி தேவை அப்படின்னா கூட உங்களுக்கு 15 பீஸு ஒரு 3-4 பீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இல்லாட்டி ஒரு 5 பீஸ் எக்ஸ்ட்ரா வரும். அது 10 வருதுன்னா இது 15 வரும். எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக 100 ரூபாய்க்கு மாலி அப்படின்னு கேட்டாவே போதும். ஃபீடிங் சைஸ் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் நீங்கள் தனியாக கேட்க தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல ஃபிஷ்ஷஸ்லாம் வரும். கப்பி கிராஸ் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. அந்த டப்பு ஃபுல்லாமே கப்பி கிராஸ் தான். ஸோ நீங்கள் கப்பி கிராஸ் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்டெயில் ஜீப்ராவும் அதுக்கப்புறம் மிக்சடு கப்பியில் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மிக்சடு கப்பி தான். 3 பேர் 100 ரூபா வரும். அதே போல் வேல்டெயில் ஜீப்ரா அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ் 20 ரூபா வரும். ஸோ நார்மலாக பேரு 80, 90, 100 வரைக்கும் கூட விற்கலாம். பட் நம்மக்கிட்ட கம்மியான ரேட்டுக்கு வருது அப்படிங்கிறதுனால 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 5 பீஸ் வரும். ஸோ 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா 12 பீஸ் தரேன். ஷிப்பிங் காஸ்ட் ஒரு 50-60 ரூபா வரும். ஸோ பிளான்ஸுமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. லில்லி பிளான்ட்டு ஒயிட்டு ரெட்டு. ஸோ இப்போதைக்கு 2 வெரைட்டியில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியான லில்லி பிளான்ட்ஸு. ஸோ உங்களுக்கு நான் பொறுப்பு. நீங்கள் நார்மலான சாயிலில் நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும் போதும், அதுவே நல்ல க்ரோத் இருக்கும். நம்மளுடைய மொட்டை மாடி டப்பில் ஒரு 2 வெரைட்டி ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மேலே போனோன்னா நான் காட்டுறேன். இந்த கப்பி ப்ரீட் பண்ணுறது மாதிரியான கஷ்டமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படி சாகுது அப்படின்னு கெஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ ஃபிஷ்ஷஸ் எப்படி அடி வாங்குது அப்படின்னே நமக்கு தெரியறதில்ல. இந்த அக்வேரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ப்ரீடிங்க்கே நான் அவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணி ஃபிஷ்ஷை ப்ரீடும் பண்ண முடியாமல் நிறைய அமௌண்ட்டை இழந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இந்த நிலைமைக்கு வந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெட் கலர் லில்லின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டியில் நிறைய லில்லி பிளான்ட்ஸ் இருக்குது. ஒயிட்டெல்லாம் முன்னாடி இருக்கும் காட்டுறோம். ஸோ வேலிஸ்னேரியா ஒரே ஒரு பிளான்ட் நெட்டது. ஸோ இப்போ அந்த டப்பு ஃபுல்லாமே அந்த வேலிஸ்னேரியாவே ஃபுல்லாக நிரம்பி போச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரல்லா. ஸோ ஒரு 2-3 கொத்தை வச்சு அடியில் கல் வச்சு விட்டது தான். ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. மேக்ஸிமம் பிளான்ட்ஸு நிறைய இருக்கும். யாருக்காவது தேவை அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். டக்வீட், அசோலா தேடி எடுக்கணும். ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னும் கலெக்ட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஆர்டர் போட்டாலுமே நிறைய வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் கப்பியில் கொஞ்சம் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் ஃபீடிங் கப்பி அப்படிங்கிறத விட எல்லாமே வளர்ந்து போச்சு. ரொம்ப சின்னதாகவே இல்லை. மேலே பெரிய மொட்டை மாடியில் டப்பு ஒன்று இருக்குது, அது காட்டுறேங்க. ஸோ ஃபீடிங் கப்பி விட்டால் ஒரு 2-3 மாதத்தில் ஃபுல்லாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் மாலி. ஸோ இதுவுமே உங்களுக்கு 3 பேர் 100 ரூபா வரும். ஸோ 2 மேலு 4 ஃபீமேலாகவே தரேன். வீடியோ ரொம்ப லாங்காக எடுத்துட்டோம் போல், பேசவே முடியல, மூச்சு வாங்குது. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சடு கப்பி 3 பேர் 100 ரூபா வரும். இதுவுமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ ஹோல்சேலில் பல்காக தேவை அப்படின்னா பேர் 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கெலாம் ஒரு 500 ஒரு 200 பேர் 250 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 4000 ரூபா 3000 ரூபா அந்த ரேஷியோவில் ஹோல்சேல் தேவை அப்படின்னாலுமே உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ ஒரு 4-5 வெரைட்டியில் மிக்சடு வெரைட்டிலே இருக்கும். சில்லி மொசாக்கு, பிளாட்டினம் டம்போயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய மிக்சடு வெரைட்டியில் இருக்குது. நேற்று வந்ததில் வீட்டில் வச்சுருந்த குட்டியை மட்டும் நமக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க போல். அல்பினோ ஃபுல் ரேட்டில் ஒரு 10-15 குட்டிங்க இருக்குது. ஸோ இது வளரட்டும். இது வளர்ந்துச்சுன்னா தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கலர் லில்லி. ஸோ நான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோ பிளான்ஸு. ஸோ ரெடி பொசிஷன். ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு க்ரோத் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு செம்மண் சின்ன பாட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வளர்ந்துடும். ஸோ ரொம்ப பெரிய பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் சின்ன பாட்டில் கொஞ்சோண்டு செம்மண் போட்டு அதில் கொஞ்சோண்டு மாட்டு சாண எருவு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை போட்டு இந்த சேர் மாதிரி கலக்கி நீங்கள் இந்த செடியை பிளான் பண்ணி அழகாக உங்களுடைய டப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஃப்ளவரே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொட்டை மாடியில் போவேன். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் மூனில் ஃபீமேலு. ஸோ 4 பீஸ் 100 ரூபா வரும். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே காலியாகி போச்சு.
4 பீஸ் 100 வரும். 4 பீஸ் 100 அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். பட்டு 13 வருது ஒரு பீஸ் அப்படின்னும் போது கொரியர் காசோட 14 15 அப்படின்னு வருதுன்னும் போது அதை இதுக்கு கம்மியாகவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலமை தான். இந்த ஃபிஷ்ஷுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இவ்வளோ தான் மார்ஜின் வச்சு கொடுக்க முடியும்னா ஸோ அந்த அளவுக்கு தான் மார்ஜின் வச்சு கொடுக்க முடியும். இது ஒரு 200 எடுத்திங்கன்னா 9 பீஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஷிப்பிங் காஸ்ட் ஒன்றும் அதிகமாக வரப்போகிறதில்ல. இந்த கலர் வீடியோ பேக் பண்ணி ஷிப்பிங் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டியுமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஆகுது. ஸோ பிளாட்டி யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு 6 பீஸ் 100 வரும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நிறைய லோடட் ஆகிப்போச்சு. நிறைய வயிற்றில் குட்டி வச்சுருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரீடிங் சைஸ் அந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துருச்சு. ஏதாவது பெரிய சைஸு தொட்டிங்க இல்லாட்டி தேங்காய் தோப்பில் இடம் காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டப்பை ரெடி பண்ணி இல்லாட்டி தார்பை வாங்கி போட்டு ஸோ நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய ஃபீடிங் கப்பி, வேல்டெயில் ஜிப்ரா சின்ன சைஸு, மூன்டெயில் டம்போயர் மாதிரி சின்ன சைஸு ஸோ இது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு அது விற்கிற சைஸுக்கு வந்துடும். அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய மொட்டை மாடி டப்பில் பிளாக்குன்னு நினச்சி விட்டது அது இப்போ என்னென்ன கலரில் குட்டிங்க வருது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. அத்தனை கலரில் ஸோ ப்ளூவில் வந்துச்சு, க்ரீனில் வந்துச்சு, ஏகப்பட்ட கலரில் வந்துச்சு. பட் இதில் இருந்தாலுமே அதில் பிளாக் குட்டிங்க நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிளாக் மேலு பிளாக் ஃபீமேல்ஸு தனியாகவே இருக்குது. பேர் 40 ரூபா 45 தான் வரும். ஸோ இந்த டப்பில் இருக்கிற வெரைட்டி. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஒரு 500 கேட்டிங்கன்னா 10லேருந்து 11 பேர் தரேன் 500 ஷிப்பிங் காஸ்ட்டோட சேர்த்து. மேக்ஸிமம் இருக்கிற பிளாக்கை மட்டும் நான் பெருக்கி தரேன். ஸோ மற்ற வெரைட்டி பற்றி நான் பேசலை. அதே போல் இது என்ன வெரைட்டின்னு நினச்சி விட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பர்பிள் பெரி அப்படின்னு நினச்சி விட்டது. ஸோ இதுலேயுமே இதில் என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னே தெரியல. கீழே 2 லேஸ் வெரைட்டி பார்த்தீங்களா, மெட்டல் எல்லோ மெட்டல் ப்ளூ அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த வெரைட்டியில் வருது. இதுவுமே அதே பேட்டர்னில் தான் ஸ்கின்ஸ் இருக்குது. ஸோ தெரியுதா என்னன்னு தெரியல. பிளான்ட்டை பார்த்தீங்களா, இது வரைக்கும் எவ்வளோ பூ விட்ருக்கணும் அதுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஸோ பாய்.